சிம்மம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள ஈகோ என்பது அதிகமாகத்தாங்க இருக்கும். ஆனா அந்த ஈகோவாலேயே சில உறவுகளை நீங்க இழந்து விட்டீங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாம், நிச்சயமாக நீங்க உங்களுடைய ஈகோவாலையும் நீங்கள் நினைக்கக்கூடிய சில விதமான விஷயங்களாலேயும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல உறவுகள் உங்களை விட்டு விலகி கொண்டுமே தான் செல்வார்கள். இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. வாழ்க்கைக்குள்ள நான் யாரையும் சார்ந்து இருக்கல என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இந்த சிம்மம் ராசி அன்பர்களாக இதுவரைக்கும் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அமைதியான உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு அமைதியான உறவு உங்களின் அகங்காரத்தினால் அந்த ஒரு உறவு பாதிக்கப்பட்டு உங்களை விட்டு நிச்சயமா உங்களை விட்டு கூட போயிருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் மிகவும் சுமூகமாகவும் நடந்து கொண்டிருந்த, அன்பாக சென்று கொண்டிருந்த ஒரு உன்னதமான உறவு, அது வாழ்க்கை துணை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உயிர் நண்பர்கள், உங்களுடைய அல்லது உங்களின் அதீத அகங்காரத்தினால் திடீரென விரிசல்கள் அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் அது எப்படி ஏற்பட்டது, இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன, இதற்கு பின்னணியில் இருந்த நபர்கள் யார் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் யோசனைகளும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களும் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கைக்குள் நான் ஏன் முதலில் பணிய வேண்டும் என்ற ஒரு இருதரப்பு பிடிவாதம் அந்த பந்தத்திற்குள் ஒரு பெரிய ஒரு சுவரையே நிச்சயமாக எழுப்பி காட்டியிருக்கும். நான் ஏன் பணிந்து போனோம்? நீங்கள் யாரிடம் பணிந்து போறீங்க? உங்களுக்கு மிகவும் பிடித்த வாழ்க்கை துணையோ அல்லது உறவினர்களிடமோ நண்பர்களிடம் தான் நீங்கள் கொஞ்சம் ஒரு படி இறங்கி போறீங்க. அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆனால் நீங்கள் அனைவரிடமும் எப்பொழுதுமே ஈகோ பார்ப்பீங்க. நம்முடைய சுயமரியாதை எந்த இடத்திலும் குறையக்கூடாது. மதிப்பும் கௌரவமும் எப்பொழுதுமே தலை தூக்கி நிற்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே சில உறவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். சிம்மம் ராசியின் அதிபதி சூரியன் நெருப்பு தத்துவம் கொண்டவர் என்பதாலேயே உங்களின் கோப அனல் அந்த மென்மையான உறவை சுட்டரித்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அகங்காரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து உன்னதமான உறவுகளுக்காக உங்களுடைய ஈகோவை சற்று தள்ளி வைப்பது அந்த உறவை உடைத்து போகாமல் நிரந்தரமாக காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களாலேயே மாற்றப்பட்டிருக்கும். இன்னும் சில உறவுகள் இயல்பாகவே நன்றாகவே சிறு வயதிலிருந்து இருந்து கொண்டிருந்தாலும் முதலில் யார் பேச வேண்டும் என்ற ஒரு அகங்கார உணர்வால் அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ஒரு உறவும் உங்களை விட்டு அதி தூரம் நிச்சயமாக சென்றிருக்கும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் நடப்பது எப்பொழுதுமே சகஜம்தான். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு உறவும் உங்களிடம் பேசாமலும் நீங்களும் அவர்களிடம் போய் பேசாமல் யார் தான் முதலில் வந்து பேசுவது என்கிற ஒரு ஈகோபாலே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல பிரச்சனைகளை நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. உண்மையில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாவிட்டாலும் பெருமை மற்றும் சுயமரியாதை காரணமாக உறவுகள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். பின்னர் பார்த்தால் அந்த பிரச்சனை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தோன்றிக் கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே நம்ம தான் தலைமைத்துவமாக இருக்க வேண்டும். மரியாதை நமக்கு எங்க கிடைக்கோ அங்கதான் நம்ம இருப்போம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சின்ன சின்ன ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதை யாரும் தவறு என்று கூற மாட்டார்கள். இருந்தாலும் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் சூழ்நிலைக்கேற்ப சொல்லக்கூடிய பதில்களையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். இல்லை என்றால் நீங்கள் நடுரோட்டில் நிற்க வேண்டிய ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு சரியான முறையில் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். ஆனா இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காம பிரச்சனைகளை மட்டுமே தான் நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
உங்களுடைய வாழ்க்கைக்குள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த கணவன் மனைவிகள் இப்பொழுது பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கல்வி பணிகளில் மேன்மையானது உண்டாகக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். பழகும் தன்மையில் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். எனவே பழகக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தோற்றத்தில் பொலிவு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க நிச்சயமா மாற்றப்படுவீங்க. நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் உண்டாக்கி இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. வெற்றிகள் தொடரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிம்மம் ராசிக்கு இருந்த அனைத்து விதமான தோஷங்களும் கிரகங்களின் அசுப சஞ்சாரங்களும் முடிவுக்கு வந்து தற்போதைய கோச்சார கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு தடையற்ற வெற்றிக்கான ராஜ பாதையை அமைத்து கொடுத்துள்ள ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கி போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். துணிந்த காரியங்கள் யாவும் இப்பொழுது வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிந்து இறங்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு இடத்தில் நீங்கள் தலை குனிந்து அமைதியாக செல்ல வேண்டுமோ அப்படி நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். தொழில், வியாபாரம், குடும்பம், கல்வி என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு முதலிடமும் மாபெரும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. அடுத்தடுத்து நடக்கும் சுப நிகழ்வுகளும் உங்களின் தொடர் வெற்றிகளும் உங்களை ஒரு மிக உயர்ந்த உன்னத நிலைமைக்கு கொண்டு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமான மற்றும் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான ஐயமும் அச்சமும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வெற்றி மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் காலம் இதுவாகத்தான் இருக்கும். தொழில், குடும்பம், பணம், சமூக மரியாதை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நீங்க தொடங்கும் முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயனை தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நடக்காம பிரச்சனைகளை மட்டுமே தான் நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருந்தீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். உண்மையாக இருந்தால் மட்டும் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த கணவன் மனைவிகள் இப்பொழுது பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கல்வி பணிகளில் மேன்மையானது உண்டாகக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். பழகும் தன்மையில் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். எனவே பழகக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தோற்றத்தில் பொலிவு தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரித்து இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க நிச்சயமா மாற்றப்படுவீங்க. நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் உண்டாக்கி இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. வெற்றிகள் தொடரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிம்மம் ராசிக்கு இருந்த அனைத்து விதமான தோஷங்களும் கிரகங்களின் அசுப சஞ்சாரங்களும் முடிவுக்கு வந்து
தற்போதைய கோச்சார கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு தடையற்ற வெற்றிக்கான ராஜ பாதையை அமைத்து கொடுத்துள்ள ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அந்த ஒரு நேரத்தையும் இந்த ஒரு காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவா ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கி போதுமான அளவுக்கு அது நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். துணிந்த காரியங்கள் யாவும் இப்பொழுது வெற்றியாக மாறக்கூடிய ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிந்து இறங்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு இடத்தில் நீங்கள் தலை குனிந்து அமைதியாக செல்ல வேண்டுமோ அப்படி நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். தொழில், வியாபாரம், குடும்பம், கல்வி என நீங்கள் எதில் கை வைத்தாலும் அதில் உங்களுக்கு முதலிடமும் மாபெரும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. அடுத்தடுத்து நடக்கும் சுப நிகழ்வுகளும் உங்களின் தொடர் வெற்றிகளும் உங்களை ஒரு மிக உயர்ந்த உன்னத நிலைமைக்கு கொண்டு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமான மற்றும் என்பதில் உங்களுக்கு எந்த விதமான ஐயமும் அச்சமும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வெற்றி மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் காலம் இதுவாகத்தான் இருக்கும். தொழில், குடும்பம், பணம், சமூக மரியாதை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் சின்ன சின்ன வெற்றிகள் சேர்ந்து பெரிய ஒரு மாற்றத்தை